கங்கா சொல்றாங்க காவேரிட்ட, வீட்ல பணத்தை எடுத்துட்டான்னு நான் சொன்னப்ப, அவங்க அப்பா பணம் தானே அவ எடுத்துட்டான்னு சொன்னாங்க. நீ அப்படி செஞ்சிருக்க மாட்டேன்னு அவங்க நம்பி இருக்காங்க. நான் உன்னை நம்பல. இல்ல ஆட்டிக்கு இருக்க பக்குவமோ, குட்டி பொண்ணு நர்மதாவுக்கு இருக்க பக்குவமோ எனக்கு இல்லாம போச்சு பாத்தியா காவேரி. நான் ஏன் உன்னை நம்பல? உன் பக்கமும் நிக்க முடியாம என் பக்கமும் நிக்க முடியாம எவ்வளவு கஷ்டப்பட்டிருப்பாங்கல்ல வீட்டுல. அப்பா திரும்ப திரும்ப சொன்னது நம்ம 4 பேரும் ஒற்றுமையா இருக்கணும்னு தான். அப்பா போனப்ப நம்ம 2 பேரும் பிரிஞ்சுட்டோம். அம்மா அதை நினைச்சு எவ்வளவு வருத்தப்பட்டிருப்பாங்க. காவேரி என்ன மன்னிச்சிடுறி. சரி என்ன மன்னிச்சுட்டேன்னு ஒரு வார்த்தை சொல்லுமா, அப்பதான் என் மனசு ஆறும். சரிக்கா உன்னை மன்னிக்கணும் அவ்வளவுதானே. நான் மன்னிக்கணும்னா அதுக்கு ஒரு கண்டிஷன் இருக்கு. காவேரி பரவாயில்ல நீ சொல்லுடி. வார்த்தை மாற மாட்டேல்லக்கா. சரிடி, ஆனா இந்த பணம் காணாம போனதை பத்தி மாமா கிட்ட சண்டை போடக்கூடாது. அக்கா இப்ப கூட அவரை முறைக்கிற. காவேரி என் லைஃப பார்த்துதான் நீ பயப்படுற. இல்ல நான் மூத்த பொண்ணா அப்பா ஸ்தானத்துல இருக்கேன்னு நினைச்சுக்கிட்டு இருந்தேன். நீ தாண்டி அப்படி இருந்திருக்க. அக்கா அழாதக்கா, விடுக்கா. எல்லாத்துக்கும் சூழ்நிலை தான் காரணம். நான் எதுக்கு இந்த மாதிரி பண்ணுனேன், அதுக்கும் சூழ்நிலை தான் காரணம். பத்தி நம்ம எதுவும் பேச வேணாம். உன்னை நிறைய லவ் பண்றேன்க்கா, நீ என்ன நிறைய லவ் பண்றேன்னு எனக்கும் தெரியும். 4 பேரும் சேர்ந்து காஃபி சாப்பிட்டுக்கிட்டு இருக்காங்க. அக்கா நீங்க எல்லாரும் காஃபி குடிச்சுக்கிட்டு இருங்க, நான் பிரேக்ஃபாஸ்ட் ரெடி பண்றேன். இரு காவேரி, நான் தான் இன்னைக்கு பிரேக்ஃபாஸ்ட் ரெடி பண்ண போறேன், நீ உட்கார். நீ பஸ்ல ரொம்ப நேரம் டிராவல் பண்ணிட்டு வந்திருக்க, காஃபி குடிச்சிட்டு கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடு. நான் உனக்கு எவ்வளவு நாள் ஆச்சு சமைச்சு கொடுத்து? நானே சமைக்கிறேன். காஃபி குடிச்சிட்டு நான் சொல்றதெல்லாம் மளிகை கடையில போய் வாங்கிட்டு வந்துருங்க. குமாரு கடைக்கு போறதா இருந்தா நானே வர்றேன். இல்லங்க நீங்க இங்க இருங்க, அவருக்கு போர் அடிக்குதுன்னு சொன்னாரு மாமா, கூட்டிட்டு போங்க, அங்க போயிட்டு வந்துடுறோம். அக்கா அவங்க வாங்கிட்டு வந்துட்டோம், இருந்தாலும் தக்காளி வெங்காயம் எல்லாம் கட் பண்ணோம், நான் கட் பண்ணி வச்சிடுறேன். விஜய் குமார் கிட்ட கேக்குறாரு, பணத்தை எப்படி மிஸ் பண்ணீங்க பிரதர்? இல்ல வேணாம்னா வேணாம், எனக்கு ஒன்னும் கியூரியாசிட்டி எல்லாம் இல்ல, சும்மா கேட்டேன். யாரோ போன் பண்ணி ஏடிஎம் கார்டு நம்பர் கேட்டாங்க, பேங்க்ல இருந்து கேக்குறாங்கன்னு நினைச்சு நான் கொடுத்துட்டேன். உனக்கு ஓடிபி வந்துச்சு, நீ கேட்டாங்க சொல்லிட்டேன். மொத்தமா பணத்தை எடுத்துட்டாங்க. ஸ்கேமெல்லாம் ரொம்ப நாளா இருக்கே, அது தெரியாமையா இருந்தீங்க? சரி விடுங்க குமாரு, இதெல்லாம் ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் அவ்வளவுதான். நீ இன்னும் பேசிக்கிட்டு இருந்தேன்னா இன்னமா படம் ஓடுதுன்னு மாமா கோவிச்சுப்பாரு. நீ கொடுத்த லிஸ்ட்ல எல்லாமே வாங்கிட்டு வந்துட்டேன். நான் சமைக்கிறதே சூப்பர்னு சொன்னீங்கல்ல, கங்கா அக்காவோட கைப்பக்குவத்துல சாப்பிட்டு பாருங்க, பிரமாதம்னு சொல்லுவீங்க. அவங்க கிட்ட கத்துக்கிட்டதுதான் வச்சு ஒப்பேத்திக்கிட்டு இருக்கேன். கங்காவுக்கு அவ்வளவு ரெசிபி தெரியும். டவரே கிடைக்க மாட்டேது, ஒரு மெயில் அனுப்புறதுக்கு எவ்வளவு நேரம் ஆகுது. குமார் சொல்றாரு டவுன் பக்கம் நல்லா கிடைக்கும் டவர், அது முக்கியமான விஷயம்னா நான் உங்களை கூட்டிட்டு போறேன், அங்க போய் கூட மெயில் அனுப்பிக்கலாம். மெயில் அனுப்பிட்டீங்களா விஜய்? 2 பேரும் சேர்ந்துட்டாங்கல்ல, அப்படிதான். குமாரு இன்னைக்கு நீங்க விஷயத்த சொல்லிட்டீங்க, உங்க மிஸ்ஸஸ் சும்மா விட்டுருவாங்களா? எப்ப வேணாலும் கோவப்படுவாங்க. காவேரி இருக்கிறதுனால பெருசா ஒன்னும் சண்டை வராது. காவேரி நீங்களும் உட்கார்ந்துருங்க, எல்லாரும் சேர்ந்து சாப்பிடலாம்ல. அக்கா நம்மளும் ஜோதியில ஐக்கியமாயிருவோம். சரி நீ உட்காரு, நான் பரிமாறிட்டு அப்புறம் சாப்பிட்டுக்கிறேன். பாஸ் நீங்க சாப்பிட்டு பார்த்து எப்படி இருக்குன்னு சொல்லுங்க, எங்க அக்கா அதுக்கு தான் வெயிட் பண்றா. சும்மா இரு காவேரி, நீ வேற. சூப்பரா இருக்கு கங்கா. காவேரி நீ சொன்ன மாதிரியே ரொம்ப நல்லா இருக்கா. நீயும் உட்காரு, நம்ம எல்லாரும் ஒன்னா உட்காந்து சாப்பிடலாம். யமுனாவுக்கு மாமா கால் பண்றாங்க. மாமா சேஃபா போய் ரீச் ஆயிட்டீங்களா? ரீச் ஆயிட்டோம் யமுனா, காலையிலே வந்துட்டோம். வீட்டுல எல்லாரும் இருக்காங்களா? நான் வீடியோ கால் போட்டிருக்கத பாப்பாங்களா? எல்லாரையும் வர சொல்லுமா, எல்லாருக்கும் ஒரு மேஜிக் காட்ட போறேன். நீ முதல்ல அம்மாச்சி கிட்ட போனை கொடு. குமரன் மாமா வீடியோ கால்ல இருக்காங்க. அம்மாச்சி நான் எங்க இருக்கேன்னு தெரியுதா? வீட்டுல உள்ள எல்லா இடத்தையும் காட்டுறா. வாழ்ந்த இடத்துக்கு போறதுக்கு தான் நேரம் இல்ல, வீடியோலயாவது பாத்துக்கிறேன். பாத்துக்கலாம் அம்மாச்சி, அதுக்கு முன்னாடி ஒரு மேஜிக் காட்ட போறேன். ரொம்ப நேரமா அதான் சொல்லிக்கிட்டு இருக்காரு, என்னன்னு தான் காட்ட மாட்டேறாரு. அத்தையும் பக்கத்துல இருக்காங்கல்ல. இருக்கா இங்கதான் இருக்கேன் தம்பி. மாமா ஹாய். குமாரு விஜய் தம்பி அங்க இருக்கிறப்ப காவேரி அங்க இருக்கான்னு எங்களுக்கு தெரியாதா? பாட்டி நல்லா பாரு, நல்லா பாருங்க, கங்கா அக்காவும் காவேரி அக்காவும் ஒன்னா இருக்காங்க. சிஸ்டர்ஸ் எல்லாரும் ஹாய் சொல்லுங்க. நீ இது பார்க்கத்தானே ஆசைப்பட்ட, எங்க அக்கா பேசிட்ட. பாட்டி கேக்குறாங்க, காவேரி நீ எப்படிமா வந்த? விஜய் சொல்றாரு, நான் தான் சர்ப்ரைஸா இருக்கட்டுமேன்னு காவேரியை கூட்டிட்டு வந்தேன். ரொம்ப சந்தோஷம்ப்பா, எல்லாத்தையும் காலையிலே பேசிட்டா எப்படி, நேர்ல வந்து பேசுவோம், நான் போனை வைக்கிறேன் அப்படின்னு குமார் வச்சிடுறாரு போனை. சில்லியின் நாணயம் பிசோ. நாளை சந்திப்போம்.